ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல முஷோகு டென்சேயோட சீசன் 2 எபிசோட் 24 பார்க்க போறோம். ரூடியஸ் கரெக்டா வீட்டுக்கிட்ட போனதும் ஒரு மாதிரி அலறி பிடிச்சு ஓடுவான். ஈசுமே வைஃபை மிஸ் பண்ணுவான் போலன்னு நினைப்பான். ரூடியஸ்க்கு என்னன்னா மேன் கார்டு சொல்லியிருப்பான் இல்லையா, பேக்கரிக்கு போனா உனக்குன்னு ஒரு கஷ்ட காலம் வரும், நீ எல்லாம் உன் மொத்த குடும்பத்தையும் விட்டு போறதா இருக்கியான்னு. அவனுக்கு அப்பா செத்து இருந்தாலும் அது தனக்கு சோகமே கொடுத்திருந்தாலும் இப்ப விட்டு போனவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோங்கிற பயத்தோட ஓடி போய் செல்ஃபின்னு கத்துவான். வீட்டுக்குள்ள பார்த்தா யாரும் இல்லாம ரொம்ப சைலண்டா இருக்கும். டக்குன்னு ஒவ்வொரு ரூமா ஓடி போய் செல்ஃபி ஐஷா நோன்னு கத்துவான். ஒரு கட்டத்துல யாருமே ரிப்ளை பண்ணாத அதை பார்த்துட்டு நெஞ்சில கை வச்சுட்டு இப்படி எதுவும் நடந்திருக்க கூடாதுன்னு நினைப்பான். ஐஷாவை கிளீனிங் டியூட்டியை முடிச்சுட்டு வரப்ப ரூடியஸ பார்த்துட்டு அண்ணான்பா, ரூடியஸ்க்கு இப்பதான் உயிரே வந்த போல இருக்கும், உனக்கு எதுவும் காயம் படலையன்ட்டு கிட்ட வந்து பாப்பான். அவ எனக்கு ஏன் காயப்பட போதுன்ட்டு உங்க கை தான் காயப்பட்டிருக்குன்பா. ரூடியஸ் அதெல்லாம் பிரச்சனை இல்ல, செல்ஃபி நோன் எங்கேன்பா. ஐஷா நோன் ஸ்கூல் போயிருப்பா செல்ஃபிங்கிறப்ப, செல்ஃபி இப்பதான் வீட்டுக்கு வந்திருப்பா. ரூடியஸ பார்த்ததும் கூப்பிட்டா அவன் உனக்கு எதுவும் ஆகலையன்பா. அவ இங்க யாருக்கு என்ன ஆக போகுது, இங்க எல்லாரும் அவங்க வேலையை சரியா தான் செஞ்சுட்டு இருக்காங்கன்பா. ரூடியஸ் எல்லாரும் சேஃபா இருக்காங்களா, நோன் லினியா ஜனோபா கிளிஃப்லாம் செல்ஃபி சேஃபா இருக்காங்களா, ஏதாவது பிரச்சனையான்னு கேப்பா. ரூடியஸ் யாருக்கும் உடம்பு சரியில்லாம போறது அடிப்படுறதுன்னு எதுவும் ஆகலையன்பா. செல்ஃபி எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் ஆகலைன்பா. ரூடியஸ் அப்பாடான்ட்டு அப்படியே உட்காந்துருப்பான். ரெண்டு பேரும் ரூடியஸ பார்த்து கவலைப்படுவாங்க. அவன் நன்றி கடவுளேன்பா. செல்ஃபி ஹக் பண்ணிட்டு வெல்கம் ஹோம்ன்பா. அவனும் வீட்டுக்கு வந்துட்டு கட்டி பிடிப்பான். எலினலிஸ்க்கு இது பார்த்து வாமா இருந்தாலும் ராக்ஸிக்கு இப்ப இவன் வீடு வரைக்கும் வந்து நிக்கிறது ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கும். தலை குனிஞ்சுதான் நிப்பா. இதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுல உட்காந்துருக்கப்ப ஐஷா ஸ்கூல்ல இருந்து நோனை கூட்டிட்டு வர போயிருப்பா. கரெக்டா வந்தவ ஜர்னியை கம்ப்ளீட் பண்ணதுக்கு கங்க்ராட்ஸ்லாம் பண்ணுவா. ரூடியஸ் அவனை திரும்ப பார்த்தால சந்தோஷம்பா. அவ பார்த்தா சிரிச்ச முகத்தோட அப்பாவை தான் தேடுவா. ரூடியஸ் இப்ப இங்க எல்லாரும் இருக்கனால நம்ம பேச வேண்டியதை பேசலான்பா. நோன் ஆனா அப்பா இல்லையா நான்பா. ரூடியஸ் நம்ம அப்பா பால் கிரே ரேட் செத்துட்டாருன்பா. இந்த சிச்சுவேஷனே ரொம்ப மியூசிக்லாம் ரைஸ் அப் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப இன்டென்ஸ் ஆகும். பால் அவன் அப்பாவோட உடைமைகள் எல்லாம் எடுத்து வைக்கிறப்ப நோன் நீ அவர் கூட தானே இருந்த, அப்புறம் எப்படி அவரு செத்தாருன்னு கத்துவா. ரூடியஸ் ஆனா நான் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லைன்பா. நோன் கத்த போனவ இப்பதான் ரூடியஸோட கைய பாப்பா. அவ ஒரு மாதிரி ஆகி நான் உன்னால முடியும்னு நினைச்சனேன்ட்டு அழுக ஆரம்பிச்சிருவா. ஐஷா கிட்ட வந்து சமாதானப்படுத்தலான்னு பாப்பா. நோனும் கண்ணெல்லாம் துடைப்பா. இதுக்கப்புறம் ரூடியஸ் மொத்தமா நடந்த விஷயங்களை சொல்லிருப்பான். நோன் அப்பாவும் செத்துட்டாரு, அம்மாவும் நடைப்பணமா இருக்க போறாங்க மெமரிஸ் இல்லாம. அப்ப நமக்கு ரெண்டு பேருமே இல்லையான்ட்டு அழுவா. ரூடியஸ்க்கு என்ன பேசனே தெரியாது. நோன் ரெண்டு பேத்தையும் நீ காப்பாத்தவேன்னு நினைச்சேன், உன்னால முடியாட்டி இங்க இருக்க யாருனால காப்பாத்த முடியும்ட்டு ரொம்பவும் கத்தி அழுக ஆரம்பிச்சிருப்பா. ஐஷா தான் கட்டி பிடிச்சு முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்த பாப்பா. நோன் கொஞ்சம் சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் அப்பாவோட கத்தியை மட்டும் நான் வச்சுக்கிட்டுமான்னு கேப்பா. ரூடியஸும் எடுத்துக்க, ஆனா அதை பயன்படுத்தாத, கத்தியை பொறுத்த வரைக்கும் அதை வச்சிருக்கனோட இதயத்தோட ஒன்றிணையணும். கூடவே கத்திங்கிறது பாதுகாப்புக்கானது, உன் ஸ்ட்ரென்த் கரேஜ் எல்லாம் இது கூட சேர்த்திக்காதேன்பா. லிலியா பால் இருந்தாலும் இதே தான் சொல்லியிருப்பாருன்னு நினைப்பா. நானும் சரின்ட்டு கத்தியை எடுக்க முடியாம எடுப்பா. ரூடியஸ் இதை பார்த்து ஸ்மைல் பண்றப்ப சினேத் பாலோட அந்த ஆர்மர் எடுத்து ஹக் பண்ணுவா. இதை பார்த்து மத்தவங்க ஷாக் ஆவாங்க. செல்ஃபிக்கு இதை பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். சீக்கிரமா நல்லா இருவாங்களான்னு கேப்பா. ரூடியஸ் இப்போதைக்கு அது தெரியாது, இதுக்கப்புறம் நம்ம கூட தான் இருக்க போறாங்கன்பா. லிலியாவை பார்த்துட்டு இதுக்கப்புறம் அம்மாவை லிலியா பாத்துப்பாங்க, அவங்களும் இங்கேயே தான் இருப்பாங்க, கொஞ்சம் யாருக்கும் இன்கன்வீனியன்டா இல்லாம இருக்க பாருங்கன்பா. செல்ஃபியும் முடிஞ்ச பெஸ்ட் கொடுக்குறோன்பா. ஐஷா அப்பா அம்மா நீயும் இருக்க போறையான்ட்டு நம்ம வேலைகளை பிரிச்சுக்கலாமான்னு கேப்பா. அவளும் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலான்பா. நோன் தான் நாங்க இருக்கோன்ட்டு இப்படிலாம் தயங்கிட்டு நிக்காதேன்பா. ரூடியஸ பார்க்கவும் அவன் தலையாட்டுவான். ஐஷா அம்மான்ட்டு போய் கட்டி பிடிச்சுப்பா. இதுக்கப்புறம் ஜேர்னில கூட வந்தவங்க எல்லாரும் ஒரு நல்ல விடுதியை பார்த்து கிளம்பிடலான்ட்டு போவாங்க. ரூடியஸும் இங்கேயே இருக்கலாம்லன்பா. ஈஸ் தான் எதுக்கு ஃபேமிலி டைமை பிரேக் பண்ணி விட்டா, அதெல்லாம் வேண்டாம் பாஸ் விடுங்கன்பா. பெல்லாக்கெல்லாம் நாங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாங்கிற போல இருக்கோம். செல்லா கூடவே நீங்க இங்க அப்பாவுக்கான சமாதியை கட்டுற வரைக்கும் நாங்க இந்த டவுன்லயே இருக்கோம்பா. ரூடியஸ்க்கு இதை கேட்டு ஒரு மாதிரி ஆகும். ஈஸ் தான் மூஞ்சி அப்பெல்லாம் வச்சுக்காதீங்க பாஸ், நல்லா தலையை நிமிந்து நிலுங்கன்பா. ரூடியஸ் தேங்க்ஸ் சொல்லியிருப்பான் இல்லையா, தல்ஹன் தேங்க்ஸ் சொல்ல உனக்கு எதுவும் இல்லை எங்க கிட்ட, தேங்க்ஸ் சொல்லிருக்கணும்னா அது பால் தான் சொல்லிருக்கணும் பாரு. ரூடியஸும் தல்ஹன் கீஸ்ன்ட்டு ஒரு மாதிரி ஹாப்பி ஆவான். கீஸ் தான் எதுக்கு இப்பெல்லாம் பெரியவங்க மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு பொடியான்னு சொல்லி பேசுவீலப்பா, அதே போல பேசுன்பா. அவனும் எதுக்கு இதே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீன்பா. கீஸ் அது ஒரு மூட நம்பிக்கை தான்பா. நலி சாம்பளைக அப்பவும் போல டஃபாவே நடிச்சிட்டு இருங்க. சரி நானும் வேற என்னோட அன்பான கிளிஃபை பாக்குறக்கான நேரம் வந்துருச்சுன்பா. ரூடியஸ் நான் உனக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாதுன்பா. அவ பால் விஷயத்துல சாரியா ஃபீல் பண்ணுவா. ரூடியஸ் அது ஏன் தப்புங்கிறப்ப அவ இந்த பிளேம்ல பங்கு எனக்கும் தான் இருக்கு, எல்லாத்தையும் உயிரோட கொண்டு வரதானே நம்ம கடமையா இருந்திருக்கணும்பா. ரூடியஸ் நானும் இல்ல இங்க இருக்க யாரும் உன்னை பிளேம் பண்ண மாட்டாங்கன்பா. எலினலிஸ் அதே தான் உனக்கும்ட்டு மேல இருக்க ராக்ஸியை பார்த்துட்டு அப்படியே செல்ஃபியை பார்த்து ரூடியஸ் உன்னை ரொம்ப விரும்புறான்பா. செல்ஃபி எனக்கு தெரியும்பா. ஒன்ஸ் அவங்க கிளம்புனதும் ரூடியஸ் அவங்க கிட்ட பாய் சொல்லிட்டு செல்ஃபி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்பா. அவ ராக்ஸியை பார்த்துட்டு சரிவா உள்ள போய் பேசிக்கலான்பா. லிலியாவும் ஜெனித்தும் இந்த ரூமை விட்டு கிளம்பிருப்பாங்க. ரூடியஸ் இப்பதான் ராக்ஸியை தன்னோட 2வது ஒய்ஃப் ஆக்கிக்கிறதுக்கு பிளான் பண்றதா
பண்றதா சொல்லுவான். நோன் ஆனா எதுக்குன்பா. ரூடியஸும் அப்பா இழந்த சோகத்தப்ப என்னால அதுல இருந்து மீண்டு வர முடியாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப ராக்ஸி தான் கூட துணையா இருந்தா என்ன காப்பாத்தினான்ட்டு சில்ஃபி கிட்ட மண்டிட்டு நான் உனக்கு நம்பிக்கையானவனா இல்லாம போயிட்டேன், என்ன மன்னிப்பியா சில்ஃபின்ட்டு தலகுனிவா. நோன் அவ எதுக்கு உன்ன மன்னிக்கணும், நீ திரும்ப வீட்டுக்கு வருவியா மாட்டையான்னு சில்ஃபி எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா தெரியுமா. அவ ஃபீலிங்ஸ் முதல்ல உனக்கு புரிஞ்சுதா. அவ தினம் தினம் உன்ன நினைச்சுதான் கவலைப்பட்டா. அவன் சாப்பிட்டானா தூங்கினானா ரூடி என்ன பண்ணுவானோன்ட்டு குழம்பிக்கிட்டே இருப்பா. அவளோட தனிமையை விடவா உன்னோடது சோகமா போச்சு. இங்க பாரு, உன்னால அப்பாவை காப்பாத்த முடியாம போனப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு. கூடவே நீ உன்னோட கையை வேற இழந்திருக்க. அப்பவே அது எவ்வளவு கஷ்டம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலேயே நான் உன்னை பிளேம் பண்ண வேண்டாம், நீ உன் வேலையை தான் பார்த்து தோத்துட்ட போலன்னு நினைச்சேன். ஆனா உனக்கு இன்னொரு பொண்ணோட படுக்கையை பகிர்ந்துருக்கலாம் நேரம் வந்திருக்கு இல்லையான்ட்டு சட்டையை பிடிச்சிருப்பா. ரூடியஸ் அது ஒன்னும் சிம்பிளான விஷயம் இல்ல. நான் ரொம்ப உடஞ்சு போய் பாட்டம்ல இருந்தப்ப ராக்ஸி தான் அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன காப்பாத்தினான்பா. நோன் சில்ஃபி அங்க இருந்திருந்தா அவளே அதை பண்ணிருப்பாள்லன்பா. ரூடியஸ் நீயே உன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு ரூம்ல இருந்து இல்ல, அந்த மாதிரி டைம்ல நம்ம டனலுக்குள்ள மாட்டி தவிக்கிற போல இருக்கும். அப்போ ஒருத்தங்க வெளிச்சம் போல வந்து நம்மளை காப்பாத்தும் போது அவங்கள கைவிட நமக்கு மனசு வருமான்னு கேட்பான். நோன் நீ என்ன வந்து காப்பாத்தினதுக்கு நான் நன்றி கடனோட தான் இருக்கேன். ஆனா இது வேற, மில்லிஸ்காரங்க 2 பொண்டாட்டிகளை ஏத்துக்க மாட்டாங்க. கூடவே இவளை பார்த்தா இவ்வளவு குட்டியா இருக்கா, என்ன விட இவளுக்கு வயசு கம்மின்னு நினைக்கிறேன்பா. ராக்ஸியும் நான் பெரிய பொண்ணுதான்பா. நோனு உனக்கு இப்படி பேச வைக்கமா இல்லையா. 2 பேத்து ரிலேஷன்ஷிப்பும் எவ்வளவு அழகா போயிட்டு இருந்துச்சு தெரியுமா. இப்படி அவங்க நிம்மதியை கெடுக்கனே வந்திருக்கியன்பா. ரூடியஸ் இங்க பாரு, உன் லிமிட்டை தாண்டாத. அவளை குடும்பத்துக்குள்ள ஒன்னாக்கிக்க நான் தான் கூட்டிட்டு வந்தா அது ஏன் ஐடியா. உனக்கு ஏதாவது பேசணும்னா அவளை பேசாத, என்ன பேசிக்கன்பா. நோனு உன்னோட சீட்டிங் பண்ற வாயை உங்ககிட்டயே வச்சுக்கன்ட்டு ராக்ஸி கிட்ட நீ என்ன அவங்கள விட்டு ஒதுங்கி போறதால சொல்லிட்டு இருந்ததா இருந்துச்சு. இப்ப அவங்க 2 பேத்துக்கு நீ இங்க இருந்தா பிரச்சனை, ஒழுக்க மரியாதையே போறையா இல்ல என்னன்பா. ராக்ஸி நான் தான் கொஞ்சம் வெக்கங்கட்டு போய் நடந்துகிட்டேன்ட்டு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்ட்டு கிளம்புவா. ரூடியஸ்க்குலாம் ஒரு மாதிரி ஆயிருக்கும். மனசுக்குள்ள இந்த ஒரு விஷயத்துல எதிர்ப்பு இருக்குன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு மோசமா முடியும்னு தெரியல. எனக்கு ராக்ஸி ஹெல்ப் பண்ணதுக்கு அவளை ஏதாவது ஒரு விதத்துல நான் சந்தோஷமா வச்சுக்கலாம்னு நினைச்சா இது என்ன நிலைமை இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு, நான் இப்ப என்னதான் செய்யன்ட்டு முழிப்பான். ரூடியஸ் நில்லுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே சில்ஃபி நிக்க சொல்லிருப்பா. ராக்ஸி பாட்டுக்கு போறத பார்த்துட்டு கிட்ட போய் இழுத்து பிடிப்பா. பார்த்தா ராக்ஸி கண்ணில் அவளுக்கும் மீறி கண்ணீர் வழிஞ்சிட்டே இருக்கும். நோன் அவளை எதுக்கு நிறுத்துறீங்கன்பா. சில்ஃபி நோன் கிட்ட விடு பரவாயில்ல, நீ எனக்காக பேசினதுக்கு ரொம்ப நன்றின்ட்டு ராக்ஸி கிட்ட நீ நிறைய விதத்துல ரூடியஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கீன்பா. அவ்வளோ இல்ல அதுக்குன்னு வேற சில மோட்டிவ்ஸ் எல்லாம் இருக்குங்கும் போது சில்ஃபி எனக்கு தெரியும் என் புருஷன் ஹேண்ட்ஸம் ஆச்சு, கூடவே அப்படி ஒரு ஆளை இழுத்துட்டு வருவான்னு தெரியும். இங்க டைம் தான் மேட்டரா போச்சு, நானும் இடத்துல இருந்தா இப்படிதான் மாட்டிருப்பான்பா. ரூடியஸ் இதை கேட்டு ஷாக் ஆயிருப்பான். சில்ஃபி நான் அவனோட டர்ட்டி தாட்ஸ்க்காக அப்படி சொல்ல, அவன் மனசு அந்த அளவுக்கு பெருசு. எனக்கு நீ அவனை பார்த்த விதத்திலேயே அவனை நீ எவ்வளவு காதலிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்பா. ராக்ஸி இப்படி விஷயத்த மோசமாக்குனதுக்கு மன்னிச்சுக்கன்பா. செல்ஃபி மோசமா எங்க ரூடியஸ் உங்களை பத்தி பேசாத நாள் இல்லைன்பா. ராக்ஸி ஷாக் ஆகவும் செல்ஃபி உங்களை மாதிரி ஒரு மேஜை பார்த்துதான் அவன் வளர்ந்ததால சொல்லுவான்பா. ராக்ஸி இதை கேட்க பெருமையா தான் இருக்குன்பா. செல்ஃபி நான் உங்களை பத்தி அவன் பேச பேச கொஞ்சமா உங்களை நினைச்சு பொறாமப்பட்டது உண்டு. ஆனா இப்ப உங்களை பார்க்கும் போது ஆனா நீங்களும் ரூடியஸை காதலிக்கிற ஒரு சாதாரண பொண்ணுதான் என்ன போல, அதால அந்த பொறாமையெல்லாம் போயிடுச்சு. எனக்கு நோன் பேசின விஷயம் எல்லாம் தெரியும், ஆனாலும் நான் உங்களை ஏத்துக்கிறேன். 2 பேரும் ரூடி கூட ஒன்னாவே இருக்கலான்பா. ராக்ஸி இதை கேட்டு கண் கலங்கிருப்பா. தேங்க்யூ சொல்லுவா. அடுத்த நாள் நோனுக்கு ஸ்வாட் பிராக்டிஸ் கொடுக்குறப்ப அவ வெறி பிடிச்ச மாதிரி கண்ணா அப்படின்னான்னு சொல்லிட்டு வா, இதை நான் ஏத்துக்க மாட்டேன்லாம் கத்துவா. ரூடியஸும் இப்பெல்லாம் கத்திய சொல்லிட்ட கூடாதுன்னா நோன் இதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாதுன்பா. செல்ஃபி தான் நோன் கிட்ட ரூடியஸ் ஒன்னும் மில்லிஸ் ஃபாலோவர் இல்ல மன்னிச்சிருன்பா. அவளும் ஆனாங்கிறப்ப செல்ஃபியும் அப்பாவுக்கும் 2 பொண்டாட்டி தானேன்பா. நோன் ஆனா அது வேறேன்பா. செல்ஃபி அப்படின்னா நீ லீலியாவையும் அப்படிதான் பாக்குறியான்னு கேட்டா அவ ஐஷாவை பார்த்துட்டு சாரி கேப்பா. ஐஷா இது மக்குங்க இப்படிதான் இருக்குன்பா. நோன் இதை கேட்டு கடுப்பாயி அடிக்க போவா. ஏன்டி மன்னிப்பு கேட்டா என்னையே கலாய்ப்பியான்னு. ரூடியஸ் செல்ஃபி கிட்ட வந்தவன் நோனுக்கு இந்த கத்தி சண்டையில ஈடுபாடு வரும்னு எதிர்பார்க்கலேன்பா. அவளுக்குன்னு ஒரு சில தாட்ஸ் இருக்கும்ல, ஏன்னா பிடிச்சவங்க சண்டை போடுறதுக்கு போனதுக்கு அப்புறம் கையை கட்டி காத்திருந்து கோர்றதெல்லாம் கஷ்டமா தானே இருக்கும்பா. ராக்ஸி குழந்தை எப்ப பிறக்கும்னு கேப்பா. செல்ஃபி இன்னொரு 1 மாசம் இருக்கு, அதெல்லாம் நீங்க கேர் பண்ணிக்காதீங்க, ரூடியஸ்க்கான அந்த அபிஷியல் மேரேஜ் திங்ஸ் எல்லாம் பாத்துக்கலான்பா. ராக்ஸி உங்க பக்கம் இருந்து என் பக்கம் ஃபோக்கஸ் திரும்ப வேண்டாம், எனக்கு அதுவே கொஞ்சம் கில்ட் ஆயிரும், அதால குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்பா. செல்ஃபி அதான் உங்களுக்கு விருப்பம்னா ஓகேன்பா. ராக்ஸி பேபி உன நான் பார்க்க காத்திருக்கேன்பா. செல்ஃபி நானும் தான்பா. ரூடியஸ்க்கு இது ஒரு வார்ம் ஃபீலிங் கொடுக்கும். இதுக்கப்புறம் செல்ஃபிக்கு குழந்தை பிறக்கும். பார்த்தா நோனும் ராக்ஸியும் கையை இறுக்கமா பிடிச்சிட்டு குழந்தை பிறந்ததுக்கு ஆனந்த கண்ணீர்லாம் வடிப்பாங்க. இது இவங்க எந்த அளவுக்கு ஃபேமிலியா ஒட்டிக்கிட்டாங்கிறத காட்டும். ரூடியஸ் நீ சாதிச்சிட்டீன்பா. லிலியாவும் கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு குழந்தைய கிட்ட வைப்பா. செல்ஃபி நல்ல வேலை இவ முடி பச்சையா இல்லைன்பா. ரூடியஸ் செல்ஃபியோட தலையை தடவி கொடுப்பான். செல்ஃபி நீ நம்ம குழந்தைய புடின்பா. லிலியாவும் தூக்கி கொடுப்பா. செல்ஃபி அவ பார்க்க அப்படியே ஒன்ன மாதிரி இருக்கான்கவும். ரூடியஸ் இது ஏன் குழந்தை, செல்ஃபி எனக்காக கொடுத்த ஏன் குழந்தைன்ட்டு அவன் கண் கலங்கவும் கண்ணீர் துளி குழந்தை மேல பட்டு அது முழிச்சு பார்க்கும். ரூடியஸ் தேம்பி தேம்பி அழுவான். இதுக்கப்புறம் அடுத்த நாள் பாலோட சமாதிக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் பால்னு சொல்லிட்டு அப்பா பார்த்து ரொம்ப நாள் இருக்கும்லன்பா. அவருக்கான ட்ரிங்க்ல எடுத்து வச்சுட்டு நேத்து எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, நான் அப்பா ஆயிட்டேன், நீங்க மட்டும் அன்னைக்கு என்ன காப்பாத்தலினா என்னால என் குழந்தைய தூக்கி இருக்க கூட முடியாது, உங்களுக்கு எப்படி என்ன சொல்லன்னு தெரியல. அப்புறம் நாங்க பிள்ளைக்கு லூசின் பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். என் பேரையும் செல்ஃபி பேரையும் சேர்த்து அந்த முடிவுக்கு வந்தோம். அவ செல்ஃபி பொண்ணாச்சே பார்க்க அழகா தான் இருப்பா. அப்புறம் நான் மாஸ்டர் ராக்ஸியை வேற கட்டிக்க போறேன். இப்ப நானும் உங்களை போல 2 பொண்டாட்டிக்காரன் தான். எனக்கு
எனக்கு தெரிஞ்சு நீங்க அடுத்தபடியா இல்லைன்னா எலினலிசா கட்டிக்கலான்னு கூட நினைச்சிருப்பீங்கல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு ஓப்பன் மைண்டடான ஆள் தானே. எனக்கு யோசனை அப்படிதான் போகுது. இருந்தாலும் ரொம்பலாம் யோசிக்க வேணாம்னு நினைக்கிறேன். முதல்ல நான் ஹோப் இல்லாத மகனா தானே இருந்தேன். எனக்கு என்னோட கடந்த கால வாழ்க்கை இருந்தனால என்னால உங்களை அப்பாவா பார்க்க முடியல. ஆனா நான் இப்ப யோசிச்சு பார்த்தா பால் கிரேரோட்டோட மகனா மட்டுமே தான் இருந்திருக்கேன். நான் பொடியன் இல்லையா, சின்ன வயசுல பெருசா எதுவும் தெரியாது. வளர்ந்தவங்க மூளை வேற. இப்ப நானே ஒரு குழந்தையை கொண்டு வந்திருக்கேன் இந்த உலகத்துக்கு. காலங்கள் வேகமா போதில்ல. ஆனா இப்பவும் நான் பல தடவை தோப்பன்கிற எண்ணம்லாம் எனக்கு இருக்கு. காலத்தை நினைச்சு கவலைப்பட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறுவேன். அதை தாண்டி அடல்ட்டாக வேற ஏதாவது இருக்கா? அப்படித்தானே நீங்களும் வளர்ந்துருப்பீங்கன்ட்டு பையனை குடிச்சு முடிச்சுட்டு எந்திரிச்சவன். சரி நான் போய் நீங்க பாதுகாக்காம விட்டு போனவங்கள பாதுகாக்க பாக்குறேன். நீங்க அதான பண்ண சொல்லிருப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் வரப்ப குடும்பத்தோட வரன்ட்டு கிளம்புவான். பார்த்தா காத்து அவனை முன்னேறி போக சொல்ற போல வீசும். ரூடியஸ்க்கு அவனோட அப்பாவே அவனை புஷ் பண்ணி விட்ட போல ஃபீல் இருக்கும். ரூடியஸ் மனசுக்குள்ள இங்க பல விஷயங்கள் அதுக்கேத்த இடத்துல நின்றுச்சு. எனக்கு இன்னும் கஷ்டமான மெமரிஸும் இருக்கு, ஹாப்பியான ஒன்னும் இருக்கு. ஆனா வாழ்க்கையில நான் எவ்வளவு பட்டாலும் பாடம் கத்துக்கிறது தான் இல்ல. நான் இந்த உலகத்துல வாழ இன்னும் பல காலம் இருக்கு. சீரியஸா நான் இந்த உலகத்துல எப்ப வேணாலும் சாவந்தான். ஆனா எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இருக்காதுன்னு நினைப்பான். ஜனோபா ஜூலியன் ஜிஞ்சரை காட்டுவாங்க. அடுத்து எலினலிசையும் கிளிஃபையும் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பாடி கார்டையும் ரூஜடையும் காட்டுவாங்க. அப்புறம் தனியா இருக்க எரிச காட்டுவாங்க. ரூடியஸ் அவன் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். வெளியே வானம் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். குடும்பமா சேர்ந்து வந்து வானத்தை பார்ப்பாங்க. இப்ப ரூடியஸும் அவனோட மொத்த குடும்பமும் ஒன்னா இருக்கும். இந்த இடத்துல சக்சஷன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதோட எபிசோட் முடிஞ்சது. முஷோகு டென்சையோட சீசன் 3 ஆன்கோயிங்ல தான் இருக்கு. ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆனதும் நம்ம சேனல்லே அதை அப்லோட் பண்ணிடலாம். எனக்கு இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துச்சு. உங்கள யாருக்கு எப்படியோ தெரியல, எனக்குலாம் இந்த உலகத்தோட கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது ரொம்பவுமே ஃபேவரட்டான இசக்காய். இப்ப நீங்க முஷோகு டென்சையோட சீசன் 1, 2 கம்ப்ளீட்டா பாத்திருக்கீங்கல்ல. இதுக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்கிறத சொல்லுங்க. இது உங்க லைஃப்ல என்ன மாதிரியான தாக்கத்தை கொண்டு வந்திருக்குங்கிறத சொல்லுங்க. அப்புறம் வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ ஆல். அப்புறம் எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி அனிமே சீரீஸ்லாம் பார்க்க பிடிக்கும்னா கொஞ்சம் நம்ம சேனலையும் ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்புறம் அடுத்த சீரீஸ்ல பார்க்கலாம். பாய்.